ஸ்டெர்லைட்டில் வேலை பார்த்தேன். இப்போ ஸ்டெர்லைட் மூடி கிடக்கு. அப்போ கொரோனா காலத்தில் எந்த வித முகாந்திரம் அடிப்படையில் இல்லாமல் ஸ்டெர்லைட் ஆலையிலேருந்து ஆக்சிஜன் தயாரித்து கொடுத்தாங்க. 2200 மெட்ரிக் டன் கொடுத்தாங்க. இது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கல. எங்கள் மேனேஜ்மெண்ட்டே ரெடி பண்ணி ஆக்சிஜன் ரெடி பண்ணி கொடுத்துச்சு. இப்போ எங்கள் தொழிலாளர்கள் 3000 பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்டெர்லைட் ஆலை மூடினதுனால எங்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலை வேணும், பவர் பிளான்ட்டும் திறக்க வேணும். என் பேர் ஜாகிர் ஹுசேன். 1997 ஸ்டெர்லைட் ஆலை பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னென்னா கிட்டத்தட்ட இப்போது 27 ஆண்டுகளாக ஸ்டெர்லைட் ஆலை மூடி இருக்கிறது. அதனால் நாங்கள் ரொம்ப தொழிலாளிகள் மற்றும் குடும்பங்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்ம அரசாங்கம் சீரும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் எங்களுடைய அந்த ஆலையை திறக்க வேண்டும் நாங்கள் எங்கள் தொழிலாளி சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது நம்ம மறைந்த அம்மா முதல்வர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது, கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்டது. இப்போது இந்த ஆலை அனைத்து தலைவர்களால் வளர்க்கப்பட்ட அந்த ஸ்டெர்லைட் ஆலை இப்போது மூடி கொண்டிருக்கிறதுனால் நாங்கள் மிகவும் துயரத்தில் இருக்கின்றோம். ஆகையால் இந்த தமிழக அரசு கூடிய விரைவில் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்று தாழ்மையை கேட்டுக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.